உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். There is a story of rags to rich. ஒரு டெம்போ டிரைவர் எப்படி ஒரு புதிய ஏர்லைன்ஸிற்கான முதலாளியாக மாறினார் என்கிற இந்த கதை. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு டெம்போ டிரைவர் இப்போ ஒரு புதிய ஏர்லைன்ஸின் முதலாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இன்டர்நெட் ஒரு சென்சேஷனாக இதை எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டது. ஒட்டுமொத்த கோதி மீடியா இதை மிகப்பெரிய ஸ்டோரியாக எடுத்துக்காட்டியது. நடந்தது என்ன? இண்டிகோ கிரைசிஸிற்கு பின்பு ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கேள்வி வெளிவந்தது. மக்கள் கேள்வி கேட்டார்கள், எப்படி ஒட்டுமொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியையே ஒரு தனியார் கம்பெனி கையில் ஒப்படைத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம் என்று. %60 of Indian aviation was controlled by Indigo. அடுத்து ஒரு 20% ஏர் இந்தியா. அதாவது மெஜாரிட்டி இந்த 2 கம்பெனிகள் கையில் ஒப்படைத்து விட்டு எப்படி நீங்க மக்களை தத்தளிக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள் என்கிற அந்த கேள்வி கேட்டபோது பிஜேபியால், நரேந்திர மோடியின் அரசாங்கத்தால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை. அந்த தருணத்தில் நேரடியாக ராம்மோகன் நாயுடு, இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டர், அவர் மீது அனைத்து அலிகேஷனுமே போட்டு தப்பிக்க பார்த்தது பிஜேபி. இந்த தருணத்தில் தான் ராம்மோகன் நாயுடு, இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டர், ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். திடீரென்று 3 புதிய ஏர்லைன்ஸ், அல் ஹிந்த், ஃப்ளை எக்ஸ்பிரஸ் மற்றும் ஷங்க் ஏர், அந்த படங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த 3 கம்பெனிகள் எப்படி இது உருவானது, எப்படி இவர்களுக்கு இந்த லைசன்ஸ் கிடைத்தது என்று நாங்கள் அலசி பார்க்கும்போது ஷங்க் ஏரை பற்றி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஷங்க் ஏரை நாங்கள் எதற்காக அலசினோம்? காரணம், கோதி மீடியா, சோஷியல் மீடியா எங்க திரும்பி பார்த்தாலும், இன்னும் சொல்ல போனால் அரசாங்கமே ராக்ஸ் டு ரிச் என்கிற இந்த மிகப்பெரிய ஸ்டோரியை எதற்காக பரப்புகிறார்கள்? ஒரு டெம்போ டிரைவருடைய ஸ்டோரி எப்படி இவ்வளோ பெரிய ஏர்லைன்ஸிற்கான முதலாளியாக மாறினார் என்கிற அந்த கதையை நாங்கள் அலசி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் டெம்போ டிரைவராக தான் இருந்தாரா என்று நாங்கள் பார்த்தபோது எந்த விதமான ஆர்டிக்கல், ஸ்டோரி அல்ல வெரிஃபைட் பயோகிராஃபி எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போ எப்படி நரேந்திர மோடி சாய்வாலா என்று கூறினார்களோ அதே போன்ற ஸ்டோரி தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. There is no record of he being a tempo driver. 1. ரெண்டாவது, ஒரு வெப்சைட் எங்களுக்கு கிடைத்தது. அந்த வெப்சைட்ல மட்டுமே ஒரு விஷயம் எழுதியிருந்தது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னும் ஏர்லைன்ஸை தொடங்கவில்லை, அதற்கு முன்பே இந்த ஏர்லைன்ஸை பெஸ்ட் ஏர்லைன்ஸாக எப்படி அறிவித்தார்கள்? ஏன் எந்த மீடியா சேனலும் இதெல்லாம் அலசவில்லை? அனைத்துமே ப்ரமோஷனல் கான்டென்ட்டாக மட்டுமே இருந்தது. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடைக்கவில்லை. இவருடைய கம்பெனியை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் போது ஷங்க் ட்ரேடிங் என்கிற ஒரு கம்பெனி எங்களுக்கு கிடைத்தது. ஷங்க் ட்ரேடிங் வாஸ் த மெயின் ஃபவுண்டர் கம்பெனி ஆஃப் ஷங்க் ஏர்லைன்ஸ். ஓகே, இந்த மெயின் கம்பெனியை பற்றி நாங்கள் அலசி பார்க்கும்போது, அதாவது இவர்களுடைய பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்திருக்க வேண்டும். ஒரு ஏர்லைன்ஸை நீங்கள் எக்வயர் செய்கிறீர்கள், ஒரு டெம்போ டிரைவராக வந்து ஓகே ஃபைன், you may have earned, you may have made money, but how and எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் இருந்தீர்கள் என்று நாங்கள் அலசி பார்க்கும்போது இவருடைய முதல் கம்பெனி, மதர் கம்பெனி, which is ஷங்க் ட்ரேடிங், was found just 3 years before. வெறும் 3 வருடத்துக்கு முன்பு தான் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. வயது வெறும் 35 தான். இந்த நபருடைய பெயர் ஸ்ரவன்குமார் விஸ்வகர்மா. ஸ்ரவன்குமார் விஸ்வகர்மா தன்னுடைய 32வது வயதில் ஒரு ஷங்க் ட்ரேடிங் என்கிற ஒரு கம்பெனியை தொடங்குகிறார். 2025ஆம் ஆண்டு அந்த கம்பெனியை தொடங்கி வெறும் 3 வருடத்தில் இவர் ஒரு ஏவியேஷனுக்கான லைசன்ஸை கையில் எடுத்துக்கொள்கிறார். சரி, இந்த ஷங்க் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் அங்கே வேலை பார்க்கிறார்கள்? 0 EPF4 records. Can you imagine what is happening in India? இதை தாண்டி இந்த நபர் மீது 300 கோடி ரூபாய்க்கான பேங்க் லோன் ஏற்கனவே இருக்கிறது. இவருடைய கிறிசல் ரேட்டிங்கை நீங்க பார்த்தீர்கள்னா BB கேட்டகரியில இருக்கு. அதாவது பேங்குகள் ஹை ரிஸ்க் கேட்டகரியில்
இந்த நபரை வைத்திருக்கிறார்கள். ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஆல்ரெடி பிஃபோர் ஈவன் ஸ்டார்டிங் ஏர்லைன்ஸ் he got 300 crore rupees debt, and banks are saying his credit rating is double B. Can you imagine? ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் பெரிய பெரிய பிசினஸ்மேன்களாக இருக்கலாம், இதே போன்ற டெம்போ அல்ல ட்ரக்ஸ்கள் எல்லாம் வைத்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், பில்டர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். 300 கோடியை விட்டுருங்க, நீங்க ஜஸ்ட் 50 lakhs போய் கடன் வாங்க சொல்லுங்க பேங்க் கிட்ட, எத்தனை பேப்பர்ஸ்கள் அவர்கள் கேட்பார்கள். ஸோ வாட் இஸ் திஸ்? என்ன நடந்தது? இவருடைய ஆனுவல் ரெவென்யூ நீங்க பார்த்தீர்கள்னா 36 கோடி ரூபாயாக இவர் எடுத்து காட்டுகிறார். திடீர் என்று ஒரே வருடத்தில் இந்த நபருடைய வருமானம் from 36 crore it jumps to 275 crore, which is 658% higher. எப்படி ஒரே வருடத்தில் இவருக்கு பணம் வந்தது என்று, அதுவும் டெம்போ இவருடைய ட்ரேடிங் கம்பெனி தான் இது. இட் இஸ் நாட் அ பிக் கம்பெனி. ஹவ்? நவ் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கலாம், சரி, அதை பார்த்தோம். ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டார்ட் அப்லாம் பயங்கரமாக பணம் வருது. தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர் இன் திஸ் கம்பெனி, நாட் ஈவன் 1%. ஓகே, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாராச்சும் இருக்கலாமே, பணம் வந்திருக்கலாம், அதையும் சர்ச் செய்து பார்த்தோம். தெர் இஸ் நோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன் திஸ் கம்பெனி, நோபடி. ஓகே, பிரைவேட் ஈக்விட்டி கொடுத்துருப்பார், அங்கிருந்து பணம் வந்திருக்கும், அதையும் அலசி பார்த்தோம். அகேன் தெர் இஸ் நோ private equity to this company, everything is zero. Then how did this person made money? Jet Airways, Kingfisher, இப்போ சமீபத்தில் வெளிவந்த அகாசா ஏர்லைன்ஸிற்காக லேட் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா $35 million இன்வெஸ்ட் செய்து இதை திறந்து வைத்தார். இப்போ போன வருடம் நீங்க பார்த்தீர்கள்னா 1200 கோடி ரூபாய் அகாசா ஏர்லைன்ஸில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டது. But here there is a man who says I was a tempo traveler, tempo driver. All of a sudden he starts a company 3 years before. He takes a loan of 300 crores. The bank says he is a person with high risk credit rating. And our government gives a license to Shravan Kumar Vishwakarma, former tempo driver, Indian aviation license. எந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, எந்த விதமான டீமை வைத்து இவர் நடத்துவார், எப்படி இதை நடத்த போறார். மார்ச் மாதம் 2026 லக்னோவிலிருந்து இந்த ஏர்லைன்ஸ் தொடங்க போகிறது. இது உண்மையிலேயே ராக்ஸ் டு ரிச் ஸ்டோரியா அல்ல இந்தியாவில் நடக்க போகக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய மெகா ஸ்கேமாக நீங்க பார்க்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.